ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் செல்வ செழிப்பான சீமானாய் இருந்த போதிலும் அவன் கூடாரங்களிலே வாசம் பண்ணினான் என்றும் பரதேசியை போல வாசம் பண்ணினான் என்றும் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். Detachment with the world. உலகத்தால கரைபடாது மாத்திரமல்ல, உலகத்தை அப்படியே ஒரு தாமரை இலையில இருக்கிற தண்ணீரை போல வாழ்ந்து முடித்து விடுவது கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம். அதுதான். நாம் உலகத்தில் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல, இந்த உலகம் நமக்கு சொந்தமும் அல்ல. இந்த உலகத்திலே நான் பரதேசி. அவன் என்ன செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது 13வது வசனத்திலே. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். தூர பார்வை உள்ளவனுக்கு இந்த உலகத்தின் பாடுகளும் ஒன்று செய்ய முடியாது. ஆகினால் தான் பாடுகிறோம், இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இதை எத்தனையாய் உணர்ந்து பாடுகிறோம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாட்டை எழுதின மகனை எனக்கு தெரியும். அந்த கவனிங்கள், இவ்வுலக பாடுகள் என்னை என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கேட்கிற நாட்கள் அதிக தூரத்தில் இல்லை.